தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 3/7/2016 ஞாயிற்றுக்கிழமை மிருகசீரிஷம் நட்சத்திரம் இரவு 8:48 வரை, பிறகு திருவாதிரை நட்சத்திரம். இன்றைக்கு ஒரு இனிய நாள். என்ன நாள் என்று சொன்னால், வள்ளிமணாள பெருமானுக்கு இன்றைக்கு திருக்கல்யாண மகோற்சவம் நடைபெறுகின்ற நாள். ஒரு பழமொழி உண்டு, வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. ஏன்னா இது ரெண்டும் பெரிய காரியம், செய்ய முடியாதான். வீட்டை கட்டிக்கிற பொழுதுதான் தெரியும் இது என்ன வீடு கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மணல், செங்கல் அது வர்றது, சிமெண்ட் வர்றது, ஒவ்வொரு வேலை பணியாளர்களையும் அழைத்து 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 இப்படி செய் அப்படி செய்யன்னு சொல்றது, அது முடிகிற வரைக்கும் ரொம்ப பாடாப்படுவாங்க. ஆகையினாலேதான் வீட்டை கட்டி முடிக்கிற வரைக்கும் அவர் ரொம்ப சிரமப்படுறதுனால வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பாருங்கிற. கல்யாணம் பண்ணினாலும் இருவரும் ஒற்றுமை குறைவு சில சமயங்கள்ல வருது. சிலருக்கு விவாகம் விவாகரத்துல முடிஞ்சிருது, சிலருக்கு விவாகம் விவகாரமாக முடியுது. இந்த கல்யாணம் பண்ணி பார்க்கறதுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி எடுக்கிற ஸ்டெப் இருக்கே, அந்த முயற்சிகள் எத்தனையோ வரன்கள் வந்து விட்டு போயிடும். அதுக்கு ஒரு பழமொழி சொன்னாங்க, 1000 பொய்யை சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை முடி அப்படின்னு. ஆனால் இந்த பழமொழி சரியான பழமொழி அல்ல, மாற்றப்பட்ட பழமொழி. இந்த பழமொழி விளக்கத்தை கூட நான் தினத்தந்தியிலே ஒரு முறை குறிப்பிட்டிருந்தேன். பொதுவாக 1000 பொய்யை சொல்லி ஒரு கல்யாணம் முடியுன்னு இருக்கக்கூடாது, 1000 முறை போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை முடியுன்னு இருக்கணும். ஒரு பெண் வீட்டுக்கு மாப்பிள்ளை வீடு போய், இந்த பொண்ணு நல்ல பொண்ணு, நீங்க செஞ்சுக்கங்க, படிச்சிருக்குன்னு சொல்லி, அதே மாதிரி அங்கே இருந்து மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளை, இந்த மாதிரி படிச்சிருக்காரு, ஃபாரின்ல இருக்காரு, நல்ல ஒழுக்கமான பையன், இது மாதிரி நல்ல ஜாதகம், செவ்வாய் தோஷம் எல்லாம் இல்ல, நல்லா இருக்கு அப்படின்னு போய் நடந்து போய் சொல்லிக்கிட்டே இருக்கணுமா. 1000 முறை போய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை முடியுங்கிறது 1000 முறை போய் சொல்லிங்கிறது பொய் சொல்லின்னு மாறி போச்சு. அப்படி 1000 முறை போய் சொல்லாம ஒரே ஒரு முறை மட்டும் போய் சொன்னால் உடனே கல்யாணம் முடியணும். அப்படின்னா எந்த கோயிலுக்கு போகணும் தெரியுமா? திருமணஞ்சேரி. அது மாதிரி திருமணம் முடித்து வைக்கிற திருத்தலங்கள் ஏராளமா இருக்கு. அதிலே ஒரு கோயில், சென்னையில் வாழ் அன்பர்களுக்கெல்லாம் உகந்த ஒரு கோயில் என்ன அப்படின்னா, இந்த வள்ளிமணாள பெருமாள் இருக்கக்கூடிய சிறுவாபுரி என்கிற சின்னம்பேடு. சிறுவாபுரி முருகனுக்கு இன்றைக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது. இந்த திருக்கல்யாணத்துல வள்ளிமணாள பெருமாள்னு சொல்லி முருகனும் வள்ளியும் பக்கத்துல இருந்து இருவருக்கும் ஒரே மாதிரி மாலை போட்டிருப்பார்கள். வள்ளிகளுத்துல உள்ள மாலைகளை இன்று வரக்கூடிய அந்த மாப்பிள்ளைமாக ஆக வேண்டியவர்களுடைய கழுத்திலே போடுவார்கள். கல்யாணம் முடியாத அந்த பெண்களாக இருப்பவர்களுக்கு முருகப்பெருமான் கழுத்திலே மாலை அணிவித்து அந்த மாலையை எடுத்து அவர்களுக்கு போடுவார்கள். இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு விழா நடத்தி அந்த முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் நடக்கும். சிறுவாபுரிக்கு போயிட்டு வந்தா என்ன நடக்குங்கிறத பத்தி ஒரு பாடல் எழுதி தர சொன்னார். சிறுவாபுரி முருகன் திருவருளால் என்னாலும் பெருவாரி செல்வம் வரும், பேரும் புகழும் வரும், வருவாய் அதிகரித்து வளமனைத்தும் பெருகிடவே உருகி உனைத்துள்ளதே ஓடிவா இது சமயம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் அந்த கோயில்ல வந்த ஒருத்தருக்கு நான் எழுதி கொடுத்தேன். அதை அவர் பிரிண்ட் பண்ணி பல பேருக்கு கொடுத்தாரு. இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கிறார். சிறுவாபுரி முருகனுடைய அருளாலே பெருவாரி செல்வம் அவருக்கு வந்தது. இந்த வள்ளிமணாள பெருமாளை வழிபட்டால் என்ன கிடைக்கும்? வள்ளிமணாள பெருமானை வழிபட்டோர்க்கு வளம் கிடைக்கும், செல்வம் பெருகும், சீர் பெருகும், சிறந்த வாழ்க்கை துணை வாய்க்கும். அதுக்கு பின்னாலே உள்ளம் உருகி வழிபடுவோம், உயர்ந்த நிலையை நாம் பெறுவோம் என்று கூட ஒரு பாடல் எழுதி கொடுத்தேன். வாழ்க்கை துணை சரியாக அமைய வேண்டுமானால், திருமண முயற்சிகளிலே வெற்றி கிடைக்க வேண்டுமானால், இதுபோன்ற இறைவனுடைய திருக்கல்யாணங்களை போய் பார்க்க வேண்டும். இன்றைக்கு வள்ளிமணாள பெருமாளுடைய திருக்கல்யாண உற்சவம் அங்கே நடைபெறுகிறது. சென்னையில் வாழ்கிற அன்பர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான இது ஒரு தகவல். பொதுவாக எங்கிருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று, இன்றைக்கு நட்சத்திரமும் மிருகசீரிஷம் என்பதனாலே அங்கிருக்கிற முருகப்பெருமான் வள்ளி தெய்வயானையை வழிபட்டு உங்களுடைய கல்யாண கனவுகள் நனவாக வேண்டும் என்று நீங்கள் வழிபாடு செய்யலாம். அப்படி வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கை துணை சிறப்பாக வாய்க்கும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கின்ற நாள். ஆதாயம் தரும் காரியத்திலே அக்கறை காட்டுவீர்கள். அஷ்டமத்திலே உங்களுக்கெல்லாம் சனியும் செவ்வாயும் சேர்ந்திருந்தாலும் கூட ராசிநாதன் பலம் பெற்று விட்டார். எனவே ஆரோக்கிய தொல்லைகள் அகலும். குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். இடம் வாங்க வேண்டும், பூமி வாங்க வேண்டும், வீடு வாங்க வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் திட்டங்கள் தீட்டியிருந்தால் அது நிறைவேறும். நட்பு வட்டம் விரியும். புதிய பதவிகள் கூட ஒரு சிலருக்கு கிடைக்கலாம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கூடுதல் லாபம் தொழிலிலே கிடைக்கின்ற நாள். குடும்பத்திலே சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும். செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள்.
கடன் சுமை குறையும். என்றைக்கோ வாங்கி போட்ட இடம் இன்றைக்கு நல்ல விலைக்கு விற்பதற்கான அறிகுறிகள் தென்படும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மிதுனராசி நேயர்களே, சந்திரபலம் மேலோங்கி இருக்கும் இன்று சஞ்சலங்கள் அகலும், சந்தோஷங்கள் கூடும். பயணங்களால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறலாம். புதன் வலுப்பெற்றிருப்பதனாலே இன்றைக்கு ஆரோக்கிய தொல்லைகள் அகலும். தொலைபேசி மூலம் வருகிற தகவல் தொழிலுக்கு உறுதுணை புரிவதாக இருக்கும். பொதுநலத்தில் உள்ளவர்களுக்கு ஏற்பட்ட வீண்பலிகள் அகலும் நாள் இந்த நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உடன்பிறப்புகளின் வழியே ஒத்துழைப்பு கிடைத்து மகிழும் நாள். உயர் அதிகாரிகளால் அனுகூலங்கள் கிடைக்கலாம். 8லே கேது இருப்பதால் ஏற்றமும் இரக்கமும் இருந்த நிலை இருந்தாலும் கூட குரு பார்ப்பதால் இன்றைக்கு அந்த நிலை மாறும். குடும்பச்சுமை கூடுதலாக இருந்தாலும் கூட அதை சமாளித்து விடுவீர்கள். வரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் முன்னேற்ற தடை அகலும் நாள். முக்கிய புள்ளிகள் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார்கள். குரு உங்கள் ராசியில் சஞ்சரிப்பதால் குழப்பங்கள் தீரும். கனிவான தகவல் அலைபேசி மூலம் உங்களுக்கு வந்து சேரலாம். குழந்தைகளின் மூலமும் உதிரி வருமானங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நட்பு வட்டம் விரியும். நண்பர்கள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்க்கும் நாள் இந்த நாள். கன்னிராசி நேயர்களே, அரசியல்வாதிகளால் ஆதாயம் கிடைக்கும் நாள். அயல்நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு அனுகூலமான தகவல் வரலாம். தொழிலில் இருப்பவர்கள் கிளைத்தொழில் செய்ய முன்வருவர். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அவர்கள் விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு விருப்ப ஓய்விலே வந்து புதிய தொழில் தொடங்கலாமா என்ற சிந்தனையை இன்று மேற்கொள்வர். அப்படி மேற்கொள்ளும் அந்த சிந்தனைக்கு உறுதுணையாக நண்பர்களும் கை கொடுத்து உதவுவர். பெண்வழி பிரச்சனைகள் அகலும். வாழ்க்கை துணை வழியே வரவு வந்து சேரும் நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, பொறுப்புகள் சொல்வதை தவிர்க்க வேண்டிய நாள். ராகு பார்வை இருப்பதால் நீங்கள் யாருக்கேனும் பொறுப்புகள் சொன்னால் அதில் சிக்கல்கள் உருவாகலாம். குறிப்பாக பண பொறுப்புகள் சொல்வதை தவிர்க்க வேண்டிய நாள். புதியவர்களை நம்பி எதுவும் செயல்பட வேண்டாம். சொத்து சேர்க்கைக்கு அஸ்திவாரமிடும் என்று சொந்தங்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் உருவாகலாம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு 2ஆம் இடத்திலே செவ்வாய். சனி சேர்க்கை கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலுமா என்பதும் சந்தேகம்தான். எந்த முயற்சிகள் செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே சந்தோஷம் கிடைக்க வேண்டுமானால் நீங்கள் எதையும் ஒரு முறைக்கு பல முறை நீங்களும் யோசித்து செய்ய வேண்டும். இறைவனை பூஜித்தும் செய்ய வேண்டும். நண்பர்களை பகையாக்கிக் கொள்ளாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். விரயங்கள் கூடுதலாக இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். காலை நேரத்திலேயே வரவை காட்டிலும் செலவு கூடுதலாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வது நல்லது. பாதியில் பல பணிகள் இருக்கலாம். ஓரிரு நாட்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நேரம் இது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தெய்வீக சிந்தனை மேலோங்கும் நாள். செயல்பாடுகளில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். திருமண முயற்சிகள் உங்களுக்கு நன்மை அளிக்கும் விதத்தில் இருக்கும். திடீர் விரயங்கள் ஏற்பட்டாலும் கூட அதை ஒரு வழியாக நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் வருவது பற்றிய சிந்தனை மேலோங்கும். ஒரு சிலருக்கு புதிய வீடு கட்டி குடியேறும் எண்ணம் நிறைவேறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. அது மட்டுமல்ல, நண்பர்களிடம் ஒப்படைத்த பொறுப்பு நல்ல விதமாக உங்களுக்கு இன்று வந்து முடியும். மகர ராசி நேயர்களே, அஷ்டமத்தில் ராகு ஏற்றமும் இரக்கமும் உள்ள நிலை. ஒரு நாள் இன்பம், ஒரு நாள் துன்பம், ஒரு நாள் வரவு, ஒரு நாள் விரயம் என்றெல்லாம் இருக்கும். அந்த நிலை இன்று ஓரளவு மாறுதல் ஏற்படும். குருவினுடைய பார்வை 2இல் இருப்பதால் தேவைக்கேற்ற பணம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அது மட்டுமல்ல, அரசு வேலை மற்றும் ஏதேனும் உத்தியோகத்திற்காக ஏற்பாடு செய்திருந்தால் அதில் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. அதிகார பதவியில் உள்ளவர்கள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். ஆதரவு கரம் நீட்டுவர். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உறவினர்களின் சந்திப்பால் உள்ளம் மகிழும் நாள். திடீர் விருந்தினர் வருகை உண்டு. தெய்வீக சிந்தனை மேலோங்கும். உள்ளத்தில் நினைத்ததை உடனே செய்து முடிப்பீர்கள். எதிரிகளின் தொல்லை அகலும். வீடு வாகன பராமரிப்புக்காக ஒரு தொகையை செலவிடப் போகிறீர்கள். மீனராசி நேயர்களே, விழிப்புணர்ச்சி தேவைப்படும் நாள். வீட்டு தேவைகள் உங்களுக்கு அதிகரிக்கும். எனவே கைமாற்றாக கூட கடன் வாங்கும் சூழ்நிலை உருவாகலாம். தொழிலில் எதிர்பார்த்தவரை லாபம் கிடைக்கவில்லையே என்று இயங்குவீர்கள். புதிய பங்குதாரர்களை சேர்க்கலாமா என்ற எண்ணம் மேலோங்கும். என்ன இருந்தாலும் இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள நீங்கள் அமைதியை கடைபிடிக்க வேண்டும். அருகில் இருப்பவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.